நாட்களில் முடிந்த ஆண்டவர் கிருபையில் பிரசங்கம் எப்படி செய்வது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை எடுக்கலான்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறேன். அதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் தேர்ந்தவர்களாக மாற வேண்டும் என்று குறிப்பாக அந்த பிரசங்கம் பண்ண போகிறவங்களுக்காக. எனவே அதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்டவர் சித்தமான அதுக்குரிய காரியங்களோடு நான் உங்களிடத்தில் திரும்பமாக வருவேன். வாசிங்க, எடுத்து வாசிங்க. யோபு புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபு 13:15. அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ரூபகாரப்படுத்துவேன் அப்படிங்கிறார். யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல என்ன செய்வேனா, நம்பிக்கையா இருப்பேன். அதாவது யோபு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டிட்டு இருக்கிறாங்க. திட்டுறாங்கன்னா திட்டுறமா திட்டல, எப்படின்னா அவங்க அவர் பாலிஷா, சில பேர் அப்படி பாலிஷா நம்மளை கொட்டுவாங்க மண்டையில். நேருக்கு நேரு நீ என்ன இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி திட்டுவாங்க, அப்படி சுற்றி பாலிஷா, அவன் அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான், நீ இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டுவாங்க மறைமுகமாக. ஆனால் பின்னாடி போய் என்ன செய்வாங்க, ஏன்னா இப்படி முட்டாத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரில் என்ன சொல்லுவாங்க, நேரில் நம்மகிட்ட அப்படி சொல்ல தைரியம் இருக்காது, சுற்றி வளைச்சி பேசுவாங்க. அதே போல் அந்த யோபுனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏமா சமையல் முடியலையே, இன்னும் முடிஞ்சிட்டா, 9 மணி ஆராதனைக்குள்ளே முடிக்கணும் தாம்மா இது ஒரு ஸ்கீமே. ஏன்னா யாருக்கும் ஆராதனை கெட்டு போகக்கூடாது. தயவுசெய்து கொஞ்சம் முன்னுக்கூட்டி, அதுக்கு தான் சிம்பிளாக செய்வோம்னு சொல்கிறது. என்ன சரி, ஓ அப்படியா, சரி. அடுத்தால கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. சீக்கிரம் செஞ்சு முடிச்சு 9 மணிக்கு எல்லோரும் ஆராதனைக்குள்ளே வந்துடணும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா யாருக்கும் ஆராதனை கெட்டு போகக்கூடாது. சாப்பாட்டுக்காக கடைசியில் ஆராதனை விட்ட மாதிரி ஆயிடக்கூடாது. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு பாருங்கள் அப்படிங்கிறார் எபிரேயர் நிருபத்தை எழுதியவர். இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஆராதனை தான் நமக்கு சேஷ்ட புத்திர பாகம். ஆராதனை என்னது, சேஷ்ட புத்திர பாகம். பழைய நாட்கள், ஆதி நாட்களில் ஆராதனை எப்படி நடந்தது, காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து மதியானம் 3 மணி வரை நடந்தது. தெரியுமா உங்களுக்கு? பெந்தகோஸ்து சபைகளில் எப்படி நடந்தது? 8 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 3 மணி வரை. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சிம்பிளாக, நான் இன்றைக்கும் சிபிஎம் சபைகளில் சொல்கிறாங்க, நான் பார்த்ததில்ல, ரசம் துவையல். நான் அப்படி தான் இதை ஆரம்பித்தேன் இந்த கதையை. வர்றவங்க எப்படி போகக்கூடாது, பசியோடு போகக்கூடாது. ஒரு ரசம், ஒரு துவையல் அப்படியே வைப்போம், ஒரு ஊறுகாய் அப்படியே வைப்போன்னு. விஜய் தான் சொல்லிட்டா எல்லோரும் அப்படின்னா நாங்கள் இங்கே சாப்பிட்றதுக்கு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிடுவோம். சிக்கன் வச்சு மட்டன் வச்சு வீட்டில் வச்சு என்ன செய்யணும், சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க சித்தப்பா. அதனால் கொஞ்சம் ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்காண்டி எப்போவும் சிக்கன் போட போகிறேன், இன்றைக்கி சிக்கன், எப்போவும் சிக்கன் போட போகிறதில்ல, ஏதோ ஒரு அப்பளம் பொரிச்சு ஊறுகாய் துவையல் இல்லாமல் அப்படி சொன்னான். எனவே அதனால் சரின்னு சொன்னேன். இன்றைக்கி ராணி நமக்கு இந்த ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறான் சிக்கன், அதனால் இன்றைக்கி சிக்கன் வச்சுருக்குறோம். மற்றபடி தினந்தோறும் அப்படி எதிர்பார்க்காதீங்க. கைத்தட்ட போகிறீங்களா? கைத்தட்டிருங்க அவளுக்கு, அவள் குடும்பத்துக்கு, ராணிக்கு, மாரிக்கு. சரி. எனவே எப்போதும் இப்படி இருக்குன்னு எதிர்பார்த்துறாங்க. தயவுசெய்து என்ன வேணுமானாலும் இருக்கலாம். சோறு இருக்கும், என்னது ரசமோ ஏதோ ஒன்று சிம்பிளாக இருக்கலாம். எனவே நம்ம சபையில் யோபு சொல்லுகிறார், அவர் நான் அதான் சொன்னேன், இந்த நண்பர்கள் என்ன செய்யறாங்க, அவரை அப்படி சுற்றி வளைச்சு குட்டுறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவர், அவர் அப்படிலாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஓன்ட்ட தப்பு இருக்கும். அதனால ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, உன்னைய இப்படி செஞ்சிருப்பாரு. யோபுடைய நண்பர்கள் அப்படி அவரை மறைமுகமாக திட்டினாங்க. நிறைய நீங்கள் யோபு புத்தகத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யோபு மறைமுகமாக குற்றம் சாட்டுறாங்க.
சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? அவர் என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை அனுபவிச்சுட்டேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன். இப்படிலாம் சொன்னனால ஒருவேளை அவருக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் வந்துச்சோ என்னமோ தெரியல. ஒருவேளை நான் அப்படி பண்ணினால இப்படி பண்ணினால கர்த்தர் என்னை தண்டிச்சிருப்பாரோ அப்படின்னு என்ன வந்துச்சோ என்னமோ தெரியல. இன்னைக்கு நமக்கு நிறைய பேர் அப்படிதான். தேவ பிள்ளைகள் உடன்படிக்கையில, புதிய உடன்படிக்கையில் இருக்கிறவங்க நாம் குற்ற உணர்வுல இருக்கவே கூடாது. அது முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வேதத்தை அறிந்து வாசித்ததுல முக்கியமா ஆதாமிடத்திலிருந்து உண்டானதும் இயேசு கிறிஸ்து மரித்து நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டதுமான முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா குற்ற உணர்வு. அல்லேலூயா. எபிரேய நிருபத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா அதுல அந்த எபிரேய நிருபத்தை எழுதியவர் சொல்லுகிறார் பாருங்க. தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக. இதாங்க வசனம், முக்கிய வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது. செத்த கிரியை என்ன தெரியுமா? அதுதான் குற்ற மனசாட்சி. அல்லேலூயா. நம்ம எப்போதுமே மனிதர்களா இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அவர்கள் ஒரு குற்ற மனசாட்சியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. விசுவாசிகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்ட விசுவாசிகளும். ஏன்னா அந்த நாட்களிலே காளை, வெள்ளாட்டுக்கடா, கடாரி இவைகளெல்லாம் சுட்டெரித்து அந்த சாம்பலை ஜனங்கள் மேல் தூவினார்களாம். தூவி நீங்கள் சுத்தமானீர்கள், நீங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை அவர்களுக்கு சொன்னார்கள், உணர்த்தினார்கள். அல்லேலூயா. சரீர சுத்தி உண்டாகும்படி நம்மை பரிசுத்தப்படுத்துமானால் என்ன செய்கிறது? இந்த சரீரத்துல பழைய ஏற்பாட்டின் பலிகள் எல்லாம் நம்முடைய சரீரத்தை சுத்தப்படுத்தியது. புரியுதா உங்களுக்கு? வாசிக்கிறீங்களா? அது எப்படி? 11 வசனம். காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். சரீர சுத்தினானது பரிசுத்தப்படுத்துறது, சுத்திகரிப்பு, சரீரத்துல சுத்திகரிப்பு. காளை, வெள்ளாட்டுக்கடா, கடாரி இவைகளின் சாம்பல் நம்முடைய சரீரத்தை சுத்திகரிக்குமானால், பரிசுத்தப்படுத்துமானால். அடுத்து நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்கள் மனசாட்சியை, சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற, அந்த செத்த கிரியைகளற நமக்குள்ள ஒரு தரம் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர்ற எல்லாமே அது நித்தியங்க. புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நித்தியம் தான். ரட்சிப்புனா நித்தியம். நான் ஒரு தவறு செய்து விட்டாலும் திரும்ப தேவனிடத்தில் சேரும்போது அந்த ரட்சிப்பு திரும்ப எனக்கு வர போறதில்லை.
ரட்சிப்பு ஏற்கனவே இருக்குது. அல்லேலூயா. கை வைத்து சொல்லுமே, நாம் தேவனோடு ஒப்புரவாகிறது தான் முக்கியமே தவிர, திரும்ப நான் ரத்தத்தால் கழுவப்பட்டு திரும்ப நான் ஒரு ரட்சிக்கப்பட்டு அப்படி அல்ல. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பு என்ன செய்கிறது உங்க மேல அப்படி இருக்குது. அந்த ரட்சிப்பு மாறி மங்கி அழிந்து திரும்ப பாவத்தில் கலந்து உழண்டு திரும்ப மறுபடியும் வரும்போது மறுபடியும் பாவத்துக்காக அழுது ஆண்டவர் என்னை ரட்சியும் அப்படின்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை உங்களை ரட்சித்தார் என்றால் அந்த ரட்சிப்பு என்ன செய்கிறது சொல்லுங்க இருக்கு. ஆமா, நான் மனம் திரும்பி வர வேண்டியதான் முக்கியமே தவிர திரும்ப ரட்சிக்கப்பட வேண்டியது முக்கியம் அல்ல. பாவத்தை விட்டு வர வேண்டியதான். நான் ரட்சிக்கப்பட்டு திரும்ப பாவத்துக்குள்ள போனவங்களை சொல்றேன், பாவத்தை விட்டு வர வேண்டியதான் முக்கியமே தவிர திரும்ப நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவையில்லை. அந்த ரட்சிப்பு என்னது? அது நித்திய மீட்பு. இயேசு கிறிஸ்து உண்டாக்குனது, அது மனுஷன் உண்டாக்குனதல்ல. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டது. என்னது? பாவங்கள் என்ன செய்யப்பட்டு சங்கீத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அதில் நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டதுன்னு இருக்கும். நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? மூடப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய பாவங்கள்
என்றால் அவன் பாவி கிடையாது. அவனுடைய அந்தஸ்து வேற. பாவம் செய்தாலும் சொல்றேன், அவன் பாவம் செஞ்சிட்டான்னு சொல்லாம தவிர அவனை பாவின்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஆதாமிடத்திலிருந்து எனக்குள்ள பாவம் வந்துச்சுங்க, நான் என்ன செஞ்சேன்? வந்துச்சா? அப்போ அந்த பாவம் நிரந்தரமா வந்துகிட்டே இருந்துச்சு. ஆதாமிடத்திலிருந்து எத்தனை சந்ததி வந்தாலும் அவங்க மேலெல்லாம் அந்த பாவத்தின் ஆளுகை இருந்து கொண்டே இருந்தது. அதே போல இயேசு கிறிஸ்து, அவனோட ஆண்டவர் இயேசு ஆதாமை விட மோசமானாளா? சொல்லுங்க. ஆதாமை விட குறைஞ்சாலா கூடினாளா இயேசு? சொல்லுங்களேன். ஆதாமை விட உன்னதமானவரா இல்ல கீழானவரா? சொல்லுங்க சத்தமா. உன்னதமானவருங்க. ஆதாமுடைய பாவம் ஒரு மனுஷனை தொடர்ந்து அவன் என்ன பண்ணாலும் சரி, இப்ப நான் எவ்வளவு நீதி பண்ணி எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுனாலும் அவன் நீதிமான் ஆகிறது இல்லை. அவன் பிறக்கும் எப்படிதான் பிறக்கிறான்? எப்படி பிறக்கிறான்? பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. ஆதாமினால எல்லாரும் என்ன செய்தார்களாம்? பாவிகளாக்கப்பட்டார்களாம். அப்போ நான் நீதிமான் தான், ஆனா எனக்கு பிறக்கிற பிள்ளை எப்படிதான் பிறக்குது? பாவத்துல தான் பிறக்குது. அதனாலதான் தாவீது சொல்றான், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் அப்படின்னு சொல்லி. பாவத்துல தான் பிறக்குது. அப்ப பாருங்க, ஆதாமோட இயேசு கிறிஸ்து குறைஞ்சவரா? அவர் ஒரு மீட்பை உண்டு பண்றாருங்க. அந்த மீட்பு வந்துச்சு, திரும்ப அந்த மீட்பு போயிருமா? நான் தான் சொன்னேன், நான் பாவம் செய்தாலும் நான் பாவி அல்ல, மீட்கப்பட்ட பாவியும் அல்ல, நான் அப்பொழுது நீதிமான் தான். கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இதை அங்கீகரிக்கிறீங்க? நான் சொல்றது நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆதாமுக்கு அவ்வளவு பவர், இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு பவர். அவர் தன்னுடைய சொந்த சரீரத்தோடு கூட ஒரே தரம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை, வாசிக்கலாம் அந்த வசனத்தை வாசிங்களேன். 12 வசனம், எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அடுத்து முந்தின வசனம் வாசிங்க. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், அவன் சாப்பிட்ட ஒரு பழம் அவன் டேஸ்டா சாப்பிட்டான். ஆனா இவரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஆதாமுனுடைய பாவத்தை, அதன் மூலமாய் மனுக்குலத்தின் மேல் உண்டான சாபத்தை எடுத்து போடும்படியாக அவன் ருசியோடு சாப்பிட்டதை இவர் கசப்போடு வேதனையோடு அந்த சாபத்தை எடுத்து போட்டார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அவனுடைய அந்த அவன் செய்த பாவத்தின் கிரியை தலைமுறைக்கும் தொடர்ந்து நம்மை சாபத்துக்கு உட்படுத்தும் என்றால், இயேசு கிறிஸ்து செய்த கிரியை நம்மை நித்திய மீட்பாளியாக, நித்திய மீட்பை உடையவர்களாக நம்மை வைத்திருப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், குற்ற உணர்வு என்பது இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்கள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது. அதுக்காண்டி குற்ற உணர்வே இல்லாம பாவத்தை செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. அதையும் புரிஞ்சுங்க. அதனால தான் சொல்லவே பயப்படுறாங்க. நிறைய பேர் சொல்றது இல்லை. ஏன்னா குற்ற உணர்வே இல்லாம அசால்ட்டா பாவத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கூட நாம் வெளியே வரணும், நாம் தேவனுடைய பிள்ளை, நான் ரத்தத்தால் கழுவப்பட்டவன் என்று சொல்லி அந்த உணர்வு இல்லாமல், நீங்கள் அதே எபிரேயர்லேயே இன்னொரு வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 10ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. சுத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும்
விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் பாருங்க, ரட்சிக்கப்பட்டு ஒரு மனுஷன் திரும்ப பாவம் செய்யறானா, மனப்பூர்வமா பாவத்திலே கடக்கிறான்னா, அவன் என்ன செய்கிறானா, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறான். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். மறந்துட்டு, இயேசு கிறிஸ்துவை மறந்துட்டு, சுத்தமா மறந்துட்டு போய் பாவத்தை செய்து அதிலே சாகிறவனுக்கு ஆக்கினை ரொம்ப கொடிதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பாவம் செய்தாலும் நமக்கு மீட்பல்ல, பாவம் செய்தாலும் நம்மை மன்னிப்பு துரத்துகிறது, அவருடைய கிருபை நம்ம என்ன செய்கிறது, துரத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதை ஞாபகத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பாவம் செய்யும்படி உங்களுக்கு கிருபை கொடுக்கப்படவில்லை. கிருபை எதற்குன்னா, ஒருவேளை நீ விழுந்துட்டாலும் இன்னும் உனக்காக அவருடைய தயவு காத்திருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாக. அல்லேலூயா. சரி, அப்போ ரொம்ப செய்தி விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஒரு சிறிய விளக்கத்துக்காக இதை சொன்னேன். இப்போ இதில் நான் பார்க்கிறோம், அவர் யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ இன்றைக்கு காலை வேளையில் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, யோபுனுடைய நம்பிக்கை அவ்வளவு பெரிதாக இருந்தது. அல்லேலூயா. அதாவது நான் கொடுமையின் எல்லைக்கு, யோபு குறித்து நமக்கு தெரியும், அவர் தன்னுடைய பிள்ளைகள் இழந்தார், தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் இழந்தார், சரீரத்தில் நோய்கள் இதெல்லாமே வந்திருக்கிறது அவருக்கு. அவர் துன்பத்தின் எல்லைக்கு போய்விட்டார். அல்லேலூயா. என்னது துன்பத்தின் எல்லை? ஓடினார் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடிட்டாரு அவரு யோபு. அப்படி ஒரு எல்லைக்கு போயிட்டாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, அந்த நேரத்திலே அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்ட நண்பர்கள்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை இழக்க செய்யும்படியாக, அல்லது தன்மேல் இருக்கிற தனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை குறித்து அவர் அதிலிருந்து நம்பிக்கை இழக்க செய்யும்படியாக, வழுவி போகும்படியாக நண்பர்கள் எல்லாம் அவரை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாங்க. குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற வேளையில அவர் குற்ற உணர்வு இல்லாம அவர் என்ன சொன்னார், அப்பவே யோபுடைய காலம் என்னன்னு சொல்லியிருக்கிறேன்னா ஞாபகம் இருக்கா? யோபுடைய காலம் ஆபிரகாமுக்கு முந்தின காலம் சொல்றாங்க. ஒருவேளை ஆபிரகாமுடைய சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யோபுவை. அப்போ அவ்வளவு முந்தின காலத்திலும் அவர் கொஞ்சம் கூட நண்பர்கள் சொன்னதை அவர் குற்ற உணர்வாக எடுத்துக்கிறார். ஆமா, நான் பாவிதான், நான் தேவனுக்கு விரோதமாக தான் ஏதோ செஞ்சுட்டேன், அதனால எனக்கு வந்துட்டு அவர் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நண்பர்களோடு என்ன செய்கிறாரு, இந்த உலகம் எவ்வளவு உங்களை குற்றம் சொன்னாலும் சரிங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து போகாதீங்க. ஒருவேளை நீங்க பாவத்திலே கூட இருக்கலாம், ஆனாலும் உலகம் குற்றம் சொல்றதுனால நீங்க அப்படியே பின்வாங்கி போயிடக்கூடாது, எழுந்து திரும்ப வரணும். கர்த்தர் சொன்னார், திரும்ப எழுந்து வா. அல்லேலூயா. நான் பாவத்தின் ஓரத்தில் எல்லையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் காலவேளையில் சொல்றாரு, எழும்புவா, உனக்காக என்னுடைய கிருபை என்னுடைய தயவு காத்திருக்கிறது. அல்லேலூயா. எழுந்து வரணும், அது நமக்கு முக்கியம். பாருங்க, இளையகுமாரனை குறித்து நான் பார்க்கிறோம், அவன் அவன் புத்தி தெளிந்து, பைபிள் சொல்லுகிறது என்னது, அவன் புத்தி தெளிந்து. நீங்க 15ஆம் அதிகாரமா லூக்காஸ் விசேஷத்துல 15 பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் புத்தி தெளிந்து கர்த்தருடைய கிரியைகளை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். அப்பதான் அவனுக்கு சில வேளையில் புத்தி மயக்கத்தில் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி கர்த்தருக்குரிய காரியங்களை மாத்திரம் செய்யாம வேற எதையேதோ செய்து கொண்டிருப்போம். புத்தி மயக்கம், பிசாசு அந்த விதமா நம்மளை ஒரு சில சமயம் கொண்டு போயிடுவான். ஆனால் தேவன் உங்கள் புத்தி தெளியும்படியாக ஒரு சில சந்தர்ப்பங்கள் அங்கங்க என்ன செய்திருப்பாரு, வச்சிருப்பாரு. அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த இளையகுமாரனுக்கு. என்னன்னா, சாப்பாடு கூட இல்லை. சாப்பாட்டு கூட என்னதான் இருந்துச்சு, பண்ணி சாப்பிடுற தவிடு இருந்துச்சு, ஆனா அது கூட அவனுக்கு கிடைக்கல. கிடைச்சுதான் கிடைக்கலையா? பண்ணி தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். வாசிங்க அந்த வசந்த வாசிங்க. ஆசையா இருந்தான். ஒருவனும் பாருங்க, ஒருவனும் அவனுக்கு, அவன் யோசிச்சிருப்பான், ஐயோ சாப்பாடு எனக்கு கிடைக்கலையே,
சாப்பாடு கூடவா கிடைக்கூடாது? இது கர்த்தர் வைத்த சந்தர்ப்பங்க. அவனுக்கு மனம் திரும்பும்படியாக இப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், இதுல நம்முடைய புத்தி தெளியும்படியாக தேவன் சந்தர்ப்பங்களை வச்சிருக்கிறாரு. அதுலதான் டக்குன்னு நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்ற சிந்தனை வரும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். வாசிங்க, புத்தி தெளிந்த போது தவிடு கூட கிடைக்கல சாப்பிடுறதுக்கு. எனவே அப்பதான் அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் எப்படி இருந்தேன், ஏன் காரணம் என்னன்னா அப்பா விட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. புத்தி தெளிந்த போது அப்ப பண்ணி தவிடு கிடைக்காது அவனுக்கு, நல்லதுதான். சொல்லுங்க, பண்ணி தவிடு கிடைக்காதும், பண்ணி சாப்பிடுற தவிடு கிடைக்காதும், அப்பதான் அவனுக்கு புத்தி தெளிந்தது. சில வேளை நமக்கு இப்படிதான், பண்ணி தவிடு கூட என்ன செய்யாது, கிடைக்காது. சில வேளைகளில் நாம் நினைச்ச காரியங்கள் நடக்காது. எது எடுத்தாலும் தோல்வி. வெற்றியை தூரத்தில் பக்கத்தில் பார்க்கலாம், ஆனால் பக்கத்தில் இல்லை. தோல்வி, பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒரே இப்படி விதமான காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்முடைய புத்தி தெளிய வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய தேவன் அப்படிப்பட்டவரா? என்னுடைய தேவன் என்னை குறைவில் நடத்துகிறவரா? என்னுடைய தேவன் என்ன தரித்திரத்தில் நடத்துகிறவரா? என்னுடைய தேவன் ஏன் இது எல்லாமே என்னுடைய பலவீனம், என்னுடைய குறைவு, என்னால. அல்லேலூயா. உன் புத்தி தெளியும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் சில சில காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். உன்னை நிந்திக்கும்படியாக, உன்னை அவமானப்படுத்தும்படியாக ஒரு சிலரை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்னா உன் புத்தி தெளியணும். அல்லேலூயா. உனக்கு நஷ்டம் உண்டாக்கும்படியான உங்க பிள்ளைகளை தேவன் வைத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில். ஏன்னா உன் புத்தி தெளியணும். இன்னும் ஆண்டவரை பின்பற்று, இன்னும் கர்த்தருக்காக ஓட ஆரம்பி. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாருங்க உங்களோடு கூட. புத்தி தெளியணும் முக்கியமா. உன் புத்தி தெளிந்த போதுதான் தன் தகப்பன் வீட்டை நினைத்து பார்த்தான். அல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ, அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அல்லேலூயா. அவனுக்கு அப்பதான் புத்தி தெளி, சாப்பாடு கூட இல்லாதப்பதான் புத்தி தெளிந்த போது. வாசிங்க, புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. சிந்தனையே வருது. அவன் பண்ணி மேய்க்கிற அளவுக்கு போயிட்டான், பண்ணி தவிட்டு திங்கிற அளவுக்கு போயிட்டான். இப்போ கூட அவனுக்கு சிந்தனை இல்லை. ஒரு அன்பான தகப்பன் உண்டு, அந்த தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, அந்த தகப்பன் வீட்டில் திருப்தியாக நம்ம வாழலாம், எதுக்கும் குறைவில்லை என்பது அவனுக்கு தெரியல. அதுவரை சாப்பாடு இல்லைன்னு ஒண்ணுதான். அது பண்ணி தவிடு கூட இந்த அளவுக்கு கேவலமாயிட்டேனே என்ற பொழுதுதான் அவனுக்கு சிந்தனையே வருது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நானோ பசியினால் சாகிறேன், நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். போதும் சொல்றா பாருங்க. பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் என்ன செய்தேன்னா பாவம் செய்ய. எழுந்து வந்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா தகப்பன் கண்ணை திருப்பினதான். இன்னைக்கும் நம்ம கண்ணை திருப்பினா போதுங்க தகப்பன் பக்கம். சில வேளைகளில் தகப்பன் பக்கம் கண்ணையே திருப்ப மாட்டேங்கிறோம், நேரமே கொடுக்க மாட்டேங்கிறோம், அவருக்காக எதையுமே செய்கிறது இல்லை. ஏதோ வருவேன் போவேன் ஆலயத்துக்கு, வேற ஒண்ணுமே இல்லை, எதுவுமே செய்யறது இல்லை தேவனுக்காக. நீ கண்ணை கொஞ்சம் திருப்பி பாரு, கண்ணை கொஞ்சம் திருப்பி பாரு. தேவனுடைய கிருபை உனக்காக அநேக காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறது.
அவருடைய கரம் உனக்காய் பலத்த காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு அவங்களை முழுவதுமா ஒப்பு கொடுத்து. இதுக்கே இப்படின்னா சொல்லுவேன்ல, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டானாவே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டானாவே, அவனுக்கு தேவையான எல்லாவற்றும் அல்ல, தேவையான காரியங்கள், உனக்கு நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ் கொடுக்க கர்த்தர் கடமைப்பட்டிருக்கிறார். ஆமென். ரட்சிக்கப்பட்டுட்டான் நான் சொல்றேன். அதே சமயம் தேவனுக்காக நீ ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தேவனுக்காக ஓடுவதில்லை, தேவனுக்காக கிரியை செய்வதில்லை. தேவனுக்காக ஓட ஆரம்பிச்சுட்டா, அவருக்காக டைம் செலவழிக்க ஆரம்பிச்சுட்டா, அவருக்காக நம்ம உடல் உழைப்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அவருக்காக நாம் அநேக காரியங்களை யோசிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் அதற்கு போறவங்க நிலைமையே வேற. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் சிந்தித்தான் முதல்ல, அது ரட்சிப்பிடும் வைங்க. அடுத்து வேதம் சொல்லுகிற அவன் எழுந்து புறப்பட்டான். வாசிங்க அந்த வசனத்தை. எழுந்து புறப்பட்டு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். அப்போ தாப்பனை பார்த்ததுக்கு ஆண்டவர் நம்மை இவ்வளவு ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறாரு. நீ எழுந்து தேவனுக்காக புறப்பட்டு போனா, எழுந்து தேவனுக்காக ஒளி வீச ஆரம்பித்தால், எழும்பி தேவனுக்காக அநேக காரியங்களை செய்ய ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சிந்தித்து பாருங்க. அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இதுல பார்க்கிறோம், யோபு அவன் சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கைனா, என்ன ஆனாலும் அவர் சொல்றான் அப்படிதான், என்ன ஆனாலும் அவர் மேல் என் நம்பிக்கை. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கை அது எப்படி? இப்போ நம்ம வந்துட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம். வந்து கர்த்தர் ஒரு காரியத்தை விட சொல்றாரு, விட்டுட்டோம். இப்போ என்னவே எடுத்துக்கங்களேன், ஆண்டவர் ஒரு காலத்தில் சொன்னார், ஒரு நேரத்தில் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய், ஊழியத்துக்கு வா. ஊழியத்துக்கு வந்துட்டேன். நான் ஊழியத்துக்கு வரும்போதே ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பிரதர், நல்லா சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவார், பிரதர் நீங்கள் அப்படிலாம் வரக்கூடாது. நல்லா சிரிப்பார், சிரிச்சுக்கிட்டே பேசுவார். ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஃபேமிலிக்காக என்ன செய்யுங்க, சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வாங்க. நான் என்னைக்கு சேர்த்து வைக்க? 10 வருஷம் 15 வருஷமாக தொழில் செஞ்சுருக்கேன், ஒரு பைசா கையில் கிடையாது. இன்னும் 5 லட்சம் 10 லட்சம் சேர்த்து வச்சு என்னைக்கு ஊழியம் செய்ய? கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே ஊழியம் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் பார்ட் டைமா, ஆனால் இப்போ சொல்கிறாரு நீ முழு நேரமும் ஊழியத்துக்கு வான்னு சொல்லி. இதில் நான் சேர்த்து வச்சுட்டு வரேன்னு நினச்சா என்னைக்கு வேறு? அவர் சொன்னார் அப்படிதான், சேர்த்து வச்சுட்டு வா. ஆண்டவர் சொன்னார் நீ அப்படி வா. அல்லேலூயா. வந்துட்டேன். எவ்வளோ ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் பாருங்க. யோசிச்சு பாருங்க. நீ நினைக்கலாம், நீங்க அவருக்கு விசுவாசம் இருக்கு, அவர் ஆண்டவர் அப்படி இப்போ இருக்கிற வச்சு நீங்க சொல்லலாம், அவர் அப்படி வந்துட்டாரு. அப்போ இருக்கிற வச்சு பாருங்க, இப்போ நீங்க இருக்கிற நிலைமைன்னு வச்சுங்களேன். நீங்க இருக்கிற இப்போ நிலைமையில திடீர்னு ஊழியத்துக்கு ஃபுல்லாக வந்துரு, எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டு ஃபுல்லாக ஊழியத்துக்கு வா சொன்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ த்ரில்லிங்கான அனுபவம் அது. யோசிச்சு பாருங்க. யோபு அப்படிதான். அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர். அவர் சொல்றாரு, என் நம்பிக்கை அவர் மேலே தான்ப்பா, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையா இருப்பேன். என்ன ஆனாலும் என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சமீட்பரை, யார் கெடுத்தாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் நேர்ந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. எவ்வளவு ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் பாருங்க. நான் வந்துட்டேன், உன்னை வீட்டில் சமாளிக்க வேண்டியிருக்கு. என்னது? மனைவி 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க வந்த பிறகு தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். 2 பிள்ளைங்க இருக்குது. குழந்தை பிறந்துட்டா. சாம் பிறந்துட்டானா? பிறந்துட்டான்ல? பிறந்துட்டான்.
அப்போ தான் பிறந்திருக்கிறான். 2000 கரெக்டாக. நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறது 2000 தான். சாம் பிறக்கிறது 2000 தான். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து சாம் வயசு கிட்டத்தட்ட 25 வருஷம் முடிஞ்சிட்டு அப்படி வைங்களேன். அப்போது 2 பிள்ளைங்க, மனைவி, பெரிய இதில் என் மென்டாலிட்டியும் எங்கள் ஃபேமிலி மென்டாலிட்டியும் மனைவி ஃபேமிலி மென்டாலிட்டியும் பாருங்கள். அவங்க வீட்டில் எதுனாலும் சின்ன ஒரு பிள்ளை பிறந்தாலும் சின்ன வயசுலேருந்து அவங்கள பிள்ளைகளுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் வீட்டில் அந்த மாதிரி மென்டாலிட்டியே கிடையவே, ஏதோ வந்துச்சா வெந்ததை தின்னுட்டு அப்படி தான் எங்களுடைய மென்டாலிட்டி. சேர்த்து வைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையவும் கிடையாது, அது வேறு விஷயம். சேர்த்து வைக்க வந்தாலும் அப்படி பெருசாக சேர்த்து வைக்கிறது இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு அவங்க எல்லாமே சேர்த்து சேர்த்து வச்சு செய்வாங்க. சின்ன காரியத்தை ரொம்ப சிக்கனமாக செலவழித்து பெரிய ஒரு திருமணம் அப்படிங்கிற காரியம் வரும்போது அவங்க நல்லா கிராண்டாக செலவழிப்பாங்க. அப்படி சின்னதுலேருந்தே அவங்க ஒரு ரூபா 2 ரூபா கூட, எனக்கு இந்த 1 ரூபா 2 ரூபாலாம் சேர்த்து வைக்கிறதெல்லாம், 1 ரூபா 2 ரூபானா 100 ரூபா 200 அப்படி வைங்களேன். இந்த பேங்க்கில் 100 ரூபா 200 ரூபா போட்டு வைப்பாங்களா, அதிலலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இந்த எல்ஐசி போடுவாங்களே பார்த்தீங்களா, அதிலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் அவள் அப்படி இல்லை. ஆர்டி போடுங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லம்பா, இன்சூரன்ஸில் போடுங்கம்பா, இதிலலாம் ரொம்ப நம்பிக்கை அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அப்படி சேர்த்து வச்சு பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்காங்க பின்னாடி. அதெல்லாம் உண்மைதான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் என் மனைவியை இவ்வளவா சமாளிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அப்போது அந்த த்ரில்லிங்கான ஒரு அனுபவம் தான் அந்த நாட்களில். யோபு அப்படி தான் இருந்திருப்பாரு. அதனால தான் மனைவி சொல்கிறா, நீர் கத்தர்ன்னு சொல்லிட்டு இருக்கிறீரு, ஆனால் அவர் என்ன செய்யிட்டார், உன்னை கைவிட்டார். பிள்ளைகள்லாம் போச்சு, சொத்து சோம்லாம் போச்சு. இப்போ அடுத்து நீயும் சொரிஞ்சிட்டு உட்காந்துருக்க, சிரட்டை எடுத்து சொரிஞ்சிட்டு உட்காந்துருக்க, எல்லாம் போச்சு, உடம்பும் போச்சு. இனி உன்னை நம்பி நான் என்ன செய்ய போகிறேன், நீ என்ன செய், தேவனை தூஷித்து விட்டு. எப்படி இருந்திருப்பாரு. ஆனால் அவர் சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் அவர், இதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு. மனைவிலாம் அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லிடுறா, நீ என்ன செய், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அதோட அவ போயிட்டா. யோபு புஸ்தகத்தில் அடுத்து அவளை காணோம், மனைவியை. ஜீவனை விடு சொல்லிட்டான் அவ. இவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா அவர் சொல்றாரு, என்னாலும் என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசமீட்பரை, யார் கெடுத்தாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் நேர்ந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார். அப்போ விசுவாச வாழ்க்கையே, நம்பிக்கையின் வாழ்க்கையே ஒரு த்ரில்லான வாழ்க்கைங்க. ஹல்லேலூயா. ஒரு சஸ்பென்ஸான வாழ்க்கை. வாக்கு தத்தமே கர்த்தர் கொடுத்தாலும் நிறைவேறிடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க, இருக்குமா இருக்காதா? ஒரு வாரத்துல கர்த்தர் தான் வாக்கு தத்தம் கொடுத்தாரு என்று சொல்லி நம்புவோம். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு வாரத்தில் என்ன இருக்கும், ஒரு த்ரில்லிங் இருக்க தான் செய்யும். நடந்துருமா, நடக்காதா? சரி, கர்த்தர்லாம் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் கொடுத்தாலும் ஒரு சிலர் வாக்குத்தத்தை நிறைவேறாம போயிருக்காங்களே. நம்ம இடத்துல சொன்ன எத்தனை பேர் அப்படி இப்படின்னாங்க, போயிட்டாங்க. அப்போ நமக்கு நிறைவேறிடுமா? த்ரில்லிங்கான வாழ்க்கை. ஆனா பைபிள் சொல்லுகிறது பாருங்க, நீங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் எடுத்து வாசி பாருங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், திரளான சாட்சிகள் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. மேகம் போன்ற அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறையா நம்மை சுற்றி. மேகம் நமக்கு மறைவா எங்கேயுமே கிடையாது.
வானத்தை அண்ணாந்து பார்த்தா என்னதான் இருக்குது? அதை போல ஏராளமான சாட்சிகள். நீங்க ரட்சிக்கப்பட்டதுலேருந்து நீங்க அநேகர் கூட பழகிருப்பீங்க, அவங்க சாட்சிகள். எங்களுடைய சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறீங்க. பைபிள்ல அநேக சாட்சிகள், இதெல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா. அவர் சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும். இது இந்த பாரம் தான் நம்ம என்ன செய்யும்? விசுவாசத்தை விட்டு விலக பண்ணும். இந்த பாவம் தான் விசுவாசத்தை விட்டு விலக செய்யுங்க. அதுதான் அவர் சொல்றாரு, பாரமான யாவற்றையும் தள்ளு. நம்ம நெஞ்சில நம்ம இருதயத்துல பாரத்தை கொண்டு சுமக்க வராம பாத்தீங்களா? அந்த மாதிரி அவிசுவாச பேச்சு பேசுறவங்கள்ட்ட என்ன செய்ய, நீ விலகு. ஹல்லேலூயா. நேற்றைய நாள்ல ஒரு சகோதரன் வீட்டில் ஜெபம் பண்ண போயிருந்தோம். அப்போ அவன் சொன்னான், பாஸ்டர் இப்படி ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வராரு பாஸ்டர், வந்து அவர் பேசுறதெல்லாம் நெகட்டிவாக இருக்கு பாஸ்டர். நெகட்டிவாக பேசுறாரு. அவரும் சரி அவன் மனைவியும் சரி நெகட்டிவாக பேசுகிறாங்க. என் மகளுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னா, என் மகளுக்கு இதுவரை நடக்கல, இனி நடக்கும் பாரு அப்படிங்கிறாரு. என்னது இவன் சொல்றானா? என் மகளுக்கு அப்படி நடக்காது. அவர் ஊழியக்காரர் வர்றவர் சொல்றாரு, என் மக இப்படி கத்துனா அப்படி கத்துனா, பிசாசு அப்படி போராட்டங்களை கொண்டு வந்தான். இவன் சொல்றான், எனக்கு என் பிள்ளைகளுக்கு இதுவரை நடக்கல, நடக்கும் கொஞ்ச நாள் அப்படிங்கிறான் ஊழியக்காரர். எனக்கு ஆச்சு, எனக்கு தெரிந்த ஊழியக்காரர் தான், ரொம்ப தெரிந்த ஊழியக்காரர் தான். அவர் நம்மள்கிட்ட பேசும்போது நல்லா பேசுவார். ஆனால் இப்படி அவிசுவாசமான வார்த்தைகள். அப்போ இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு நம்ம என்ன செய்யணும்? பாரமான யாவற்றையும், மேகமோன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்குதுங்க. ஆனா நீ என்ன செய்யணும்? உன்னை விட்டு விளக்குறது எதை விளக்கணும்? நீ பாரமானவங்களை, இப்படி அவிசுவாசமா பேசுறவங்களை விட்டு விலகு. ஹல்லேலூயா. அதுக்காண்டி நாங்களே சொல்லுவோம், சிஸ்டர் கொஞ்சம் கவனமா இருங்க, பிரதர் கொஞ்சம் கவனமா இருங்க, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்துடக்கூடாது, எச்சரிக்கையா இருங்க. எச்சரிக்கையா இருக்க சொல்வது வேறு. ஆனா அவர் சொன்னாரா, இப்படி நடக்கும். என் பிள்ளைக்கு நடந்துச்சு, என் பிள்ளை பிசாசு போராட்டத்தினா அப்படி கத்துனா கதறினா. இவன் சொல்றானா, எங்களுக்கு அப்படிலாம் வராது, வரும் கொஞ்ச நாள்ல வரும். உண்மையா நடந்த நேற்று நாள்ல இடத்துல சொன்ன காரியத்தை உங்க இடத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு என்ன செய்யணும் நாம? அதான் பைபிள் சொல்லுது, உன்னை சுற்றி சாட்சிகள் இருக்குதுப்பா. வேதத்தில் அநேக சாட்சிகள், நேரடி அநேக சாட்சிகள். நாங்க எத்தனை சாட்சிகள் சொல்றோம்? தேவன் எங்களை எப்படி நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்றோம். எத்தனை வாக்கு தத்தங்களை கொடுத்து அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினார் என்று சொல்றோம். எங்களை குறைவில்லாமல் இம்மட்டும் எப்படி எப்படிலாம் தேவன் நடத்தி கொண்டு வந்தார், இப்போ என்ற இடத்துல வைத்திருக்கிறாரு. கடந்த காலத்துல எந்த இடத்துல இருந்தோம்? அல்லேலூயா. ஒரு நாள்ல நாளை நாள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது தெரியாது. ஆனா இன்றைக்கு செழிப்பா கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கவலையே இல்லை, பயமில்லையே, பயமில்லையே, பயமே எனக்கு இல்லை, இனி பயமே எனக்கு இல்லை. அநாதி தேவன் அடைக்கலமானாரே, அவரது புயங்கள் ஆதாரமாயிற்றே. அநாதி தேவன் அடைக்கலமானாரே, அவரது புயங்கள் ஆதாரமாயிற்றே. பயமில்லையே, 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 பயமே எனக்கு இல்லை, பயமே எனக்கு, இனி பயமே எனக்கு இல்லை. அதனாலதான் சொல்றேன், சாபம் தண்டனை இதை பத்தியே பேசிட்டு இருக்கிற ஆட்களை விட்டு விலகுங்க. அது விசுவாசியா இருக்கலாம். நிறைய ஊழியக்காரங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாபத்தையே பேசினா, மரணத்தையே பேசினா, பாவத்தின் விளைவுகளே பேசி கொண்டு இருந்தா இவன் மனம் திரும்பி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில ஊழியக்காரங்க, அல்லது அவர்கள் மூலமாய் பயிற்சி பெற்ற விசுவாசிகள். ஒரு நாள் நடக்காதுங்க, ஒரு நாள் நடக்காது. கிருபையை பேசிக்கொண்டே இருக்கணும். அவரிடத்துல இருக்கிற மீட்பை என்ன செய்யணும்? பேசிக்கொண்டே இருக்கணும். அதுதான் ஒரு மனுஷனை கர்த்தருக்குள்ள வர செய்யும். அல்லேலூயா. இந்த கால பிரமாணம் இது அன்பின் பிரமாணம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன்.
இந்த கால பிரமாணம் என்ன பிரமாணம்? அது பய பிரமாணம் அல்ல, பயத்தை உண்டாக்குகிற பிரமாணம் அல்ல, அன்பை உண்டாக்குகிற பிரமாணம். ஹல்லேலூயா. தேவன் மேல உங்களுக்கு அன்பு, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை சொல்லுகிற பிரமாணம். அதனால நீங்கள் என்ன செய்யணும்? தண்டனையை பேசாதீங்க, சாபத்தை பேசாதீங்க. சாபத்தை பேசுங்க. கடந்த நாட்கள்ல இப்படி இருந்தல்ல, அதெல்லாம் சாபத்துக்குரியவைகள். ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துவோ நம்ம இந்த சாபத்திலிருந்து என்ன செய்தார்? மீட்டு கொண்டாருங்க. நான் திரும்ப சொல்றேன், நீங்க கலாத்தியர் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாய பிரமாணத்தின் சாபம் இது பொதுவா சாபம் சொல்லுவாங்க. ஆனா குறிப்பா இயேசு கிறிஸ்து மரித்தது எதற்கு தெரியுமா? நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சாபங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இருந்து எடுத்து போட முடியும். அல்லேலூயா. நீங்க 28ஆம் அதிகாரத்துல நான் நினைக்கிறேன் 15ஆம் வசனத்திலிருந்து சாபங்கள் வருகிறது அப்படி நினைக்கிறேன். வாசிங்க, எடுத்து வாசிங்க. உபாகமம் கவனமா இருக்கிறதுக்கு செவி கொடாது போவாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் உன்மேல் வந்து பலிக்கும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சாபங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த சாபங்களுக்கெல்லாம் உரியவர்கள் நாம இப்ப இல்ல, ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில வருவதற்கு முன்பாக இந்த சாபம் எல்லாம் என் மேல இருந்துச்சு. சொல்லுங்க, என் மேல இருந்தது. சொல்லுங்களேன், இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில இந்த சாபங்களுக்காக தான் நியாயப்பிரமாணம் தானே இது. நியாயப்பிரமாணம் என்னது? இது நியாயப்பிரமாணம். இதுல சொல்லப்பட்ட எந்த சாபமும் என் மேல பலிக்க கூடாது என்பதற்காகவே இயேசு சிலுவைக்கு சென்றாருங்க. அல்லேலூயா. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே. சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆனாலும் நான் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருப்பேன். அல்லேலூயா. நான் அழிவின் விளிம்புக்கு போய் நின்றாலும் சரி, சங்கீதக்காரர் சொல்றார் பாத்தீங்களா, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் அந்த நம்பிக்கையில இருக்கிறேன். சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் அந்த நம்பிக்கையில இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எனவே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், மரண இருள் எப்ப என்ன நடக்கும், திகில், கலக்கம், பயம், நடுக்கம். ஹல்லேலூயா. வாழ்க்கை அப்படிதான். அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட இருள்ல நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கைத்தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேவரீர் என்னோடு இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை
ஹல்லேலூயா. எனவே கருமையானவர்களே, என்ன நடந்தாலும் சரி தேவன் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. என்ன, நீங்கள் நானும் அவருடைய கண்மணிகள். ஹல்லேலூயா. அவருடைய கண்மணி. நீங்க பைபிள்ல ஒரு ராஜாவை குறித்து பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 18:5. நம்பிக்கையில அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் ஒருத்தர் இல்லையா. நல்லா கவனிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தெரியுமா, ராஜாக்களுக்கு அளவுகோல் யாருன்னு சொல்லியிருக்கேனா? ஞாபகம் இருக்கா இல்லையா? ராஜாக்கள் எல்லாருக்கும் அளவுகோல் யாரு? தாவீது. அவரும் சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்பட்ட வசனம்னா, எசேக்கியா அவரை குறித்து சொல்றாரு. அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில இவன் நம்பிக்கையை பொறுத்தவரை தாவீதை மிஞ்சிட்டான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் கரெக்டா இல்லையா? பைபிள் ஒரு வார்த்தையை சொன்னா அது எப்படிதான் இருக்கும்? 100% கரெக்டா தான் இருக்கும். அப்படிதானே? தாவீதை மிஞ்சிட்டாங்க நம்பிக்கையில. இந்த எசேக்கியா ராஜா, அந்த எசேக்கியா ராஜாவை பத்தி நான் படிக்கும்போது ஒரு காரியத்தை கவனித்தான். வளர்ந்த விதம் எப்படி தெரியுமா? நீங்க வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 16:2. 2 ராஜாக்கள் 16:2. யாரோ ஒருத்தர் வாசிங்களா தெளிவா. ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல். சொன்ன தெரியுமா, தாவீதுடைய அளவுகோல். தாவீது தான் எப்படி இருந்தான்? ராஜாக்களுக்கு அளவுகோலா இருந்தான். தாவீதை போல அவன் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செவ்வையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். பாத்தீங்களா? அந்த ஆகாஸ் ராஜா குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தன் குமாரனை தன் குமாரனை தீக்கடக்க பண்ணினான். தீக்கடப்பது என்றால் இப்போ நம்ம சொல்றோம்ல, தீக்குழி போறாங்கல்ல, நான் நினைக்கிறேன் அதுவா இருக்கலாம். கடவுளுக்காக தியாகம் பண்ணி போறதா இருக்கலாம். இந்த ஆகாஸ் ராஜா தன் குமாரனை தீக்கடக்க பண்ணினான். அப்போ அவன் நம்பிக்கை எது மேல இருந்துச்சு? விக்கிரகத்து மேல. அவன் பிள்ளையும் எப்படி நடத்தினாவன்? என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த தன் குமாரன் போடப்பட்டிருக்கு பாருங்க, ஆகாசுடைய மகன், அவன் தான் இந்த எசேக்கியா. அல்லேலூயா. உண்மையை அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் எப்படி நடத்தப்பட்டான் எசேக்கியா. ஆனா அவன் பின்னாடி அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் கர்த்தர் மேல் வச்ச நம்பிக்கையில தாவீது ராஜாவும் மிஞ்சி இருந்தானா. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை வேணுங்க. இந்த நம்பிக்கை வேணும். எசேக்கியா அவனுடைய தகப்பனாகிய ஆகாஸ் அவனை தீக்கடக்க பண்ணினான். விக்கிரகங்களுக்காக அவன் தீக்கடக்க பண்ணினான். ஆனால் அவனோ அவனுடைய ராஜ்யபாரம் வரும்பொழுது அவனை போல தேவன் மேல் நம்பிக்கை வச்சவங்க ஒருத்தர் இல்லை. இப்படி மாறணும் நாம. ஹல்லேலூயா. எப்பவுமே ரட்சிப்பு என்பது அது தனிப்பட்ட மனுஷனுக்குரியது. எங்க அப்பா அப்படி இருந்தாங்க, நான் பரவாயில்ல, அவரை விட அவர் வழியில கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கிறேன். இல்ல, உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு தேவன் மேல் வைக்கிறாயோ. யோபு தன்னுடைய நம்பிக்கை தேவன் மேல் வைத்தான். அதனுடைய விளைவு அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்தாங்க அவன். ஹல்லேலூயா. எல்லாத்துலயுமே ரெட்டிப்பான மடங்கு. பிள்ளைகள்ல கூட ரெட்டிப்பான மடங்கு. பிள்ளைகள் அழகு. தேசத்துல அவங்களை போல குமாரத்திகள், சௌந்தரியமான அழகான குமாரத்திகள் இல்லையா யோபுவை போல. யோபு பிள்ளைகளை போல ரெண்டத்தனையா பெற்றுக்கொண்டான் அவன். நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அந்த முதல் அதிகாரத்துல எத்தனை ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் அப்படி எண்ணிக்கை இருக்கும். அதை விட டபுள் மடங்கு கரெக்டாக இந்த 42 அதிகாரத்தில், யோபு 42ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஏன்னா அவன் கர்த்தர் மேல என்ன கொன்று போட்டாலும் அவர் கொன்று போட போவது இல்லை, அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமா, தேவன் மேல் நம்பிக்கை வச்சவங்களுக்கு நல்லா தெரியும். என்னை கொன்று போட போவது போல ஒரு சூழ்நிலையில என்னை கொண்டு போனாலும் கர்த்தரை நினைச்ச மாட்டாரு, கொன்று போட மாட்டார். எனக்குரியதை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம்
முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, எனக்கு குறித்தது அவர் என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு இந்த அறிவு இருக்க வேண்டியது அவசியம். என்ன அறிவு தெரியுமா? எனக்கென்று குறித்ததை அவர் என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். கடைசி வரை என் நம்பிக்கை அவர் மேல பலத்த விதத்தில் இருக்கும் என்றால், என் பிள்ளைகள் மேல உள்ள நம்பிக்கை, கணவன் மேல, மனைவி மேல, தகப்பன் மேல, தாய் மேல உள்ள நம்பிக்கையை விட என் நம்பிக்கை கர்த்தர் மேல் அதிகமாக இருக்கும் என்றால், உனக்கு குறித்தது அவர் நிறைவேற்றாம இருக்கவே மாட்டாரு. அல்லேலூயா. பாதி வழியில நம்மை கொண்டு போகிற தேவன் அல்லங்க. நீங்க ஆபிரகாமை குறித்து எபிரேய நிருபத்தில் ஒரு வசனம் வருது பாருங்க. 11ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆபிரகாமை குறித்து 11ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். போதும். ஆபிரகாம் ஈசாக்கை ஒப்பு கொடுத்தானா? என்னது? ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தான். அவன் எப்படி, எந்த விசுவாசத்துல ஒப்பு கொடுத்தான் அப்படின்னா 18ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ஈசாக்கின் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை பெற்றவன் எப்படி ஒப்பு கொடுத்தாங்க அவன்? ஆபிரகாம், அவனுக்கு தெரியும் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இயலாமையில் நீர் செயல்படுவீர், என் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். யோபுக்கு தெரியுங்க, தன் பலத்துக்கு மிஞ்சின தீமைக்கு என்னை கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டான். நான் இப்போ சொல்றேன், உங்க பலத்துக்கு மிஞ்சின தீமைக்கு உங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டான். உங்களை ஒரு காரியத்தில் நடத்தினார் என்றால் அதன் மூலமாய் உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்குமே தவிர அதோடு நீங்கள் அழிந்து போவதற்கல்ல. ஹல்லேலூயா. தேவன் அப்படிதான் செய்வார். யோபு அழிந்து போகவில்லை, ஆபிரகாம் அழிந்து போகவில்லை, ஈசாக்கு அழிந்து போகவில்லை, யோசேப்பு அழிந்து போகவில்லை. ஒருவேளை அற்புதம் காண முடியாத ஒரு எட்டாவது தூரத்துக்கு போயிருக்கலாம் யோசேப்பு. ஆனா அவன் அழிந்து போகவில்லை, அவனை திரும்பமா எழச் செய்தான். நீ தேவன் மேல் விசுவாசமாயிருப்பீ என்றால், அவருக்காக வாழ்வீர்கள் என்றால். எனக்கு ஒரு நண்பர் தெரியும், ஒரு ஊழியக்காரர் தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பாக நான் விசுவாசம் எப்படி இருக்கணுங்கிறக்கா சொல்றேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அவருக்காக வாழ்கிறவர்களாக இருந்து நாம் விசுவாசிக்கும் பொழுது, தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது அது அப்படி நிறைவேற்றுவார். அந்த ஊழியக்காரர் நல்ல அற்புதமாக பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரருங்க.
அப்படி பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலேயே நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்தார், நிறைய தரிசனங்களை கொடுத்தாரு, அதை நிறைவேற்றி கொண்டு வந்து கொண்டு இருந்தார். திடீரென்று அவர் ஒரு பெண்ணுடைய சகவாசத்தில் விழுந்துட்டார். விழுந்து அவர் சுத்தமாக போயிட்டு ஊழியங்கள்லாம். அப்போது கொஞ்ச நாள் கழித்து அவரை பார்க்குறேன். அந்த பொண்ணு அவர் விழுந்து அந்த பொண்ணு கூட அவர் ஓடி போய், அவருக்கு ஏற்கனவே 3 பிள்ளைங்க இருக்குது, ஓடி போய் அப்படிலாம் நிறைய பேப்பர்லலாம் வந்து நிறைய பிரச்சனைகள் ஆயிட்டு வைங்களேன். திரும்ப அந்த பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டில். கூப்பிட்டு போய் அதுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அந்த திருமணத்தில் குழந்தை உண்டாச்சு. அந்த பொண்ணு ஏற்கனவே அவர் மூலமாக ஒரு குழந்தை உண்டாது, அபார்ஷன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நாளில் இன்னொரு குழந்தை உண்டாச்சு, அந்த இன்னும் புதுசாக கல்யாணம் பண்ண பையனுக்காக. அந்த பிரசவத்தில் அந்த பிள்ளை இறந்து போச்சு. அந்த குழந்தை இறந்து போச்சு, அந்த பிள்ளை இறந்து போச்சு. இவர் நிறைய பாவங்கள் செய்துட்டார். பிரச்சனை இல்லை, பாவங்கள் செய்தாலும் தேவன் மன்னிக்கிற தேவன் தான் நான் சொல்லுவேன் திரும்ப வரும் பொழுது. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினா மன்னிக்கலாம். அவர் அந்த சகவாசத்தில் இருக்கும்போது அவர் சொல்லுவார், தாவீது, எங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியாது, இவருடைய கதைகள்லாம் தெரியாது. அவர் சொல்லுவார், தாவீது 2 பொண்டாட்டி நிறையா வச்சுருந்தானே, அதை சப்போர்ட் பண்ணி பேசுவார். தாவீது பழைய ஏற்பாட்டை சப்போர்ட் பண்ணி அவர் பேசுவார். அப்போல்லாம் எங்களுக்கு புரியலை, ஏன்னா ஒரு மாதிரி ட்ராக்கு மாறுதுன்னு சொல்லி யோசித்தோம். அந்த பொண்ணெல்லாம் இறந்து அவர் ஊழியமே செய்யாமல் இருக்கிறாரு. அப்போ ஒரு நாளில் அவரை பார்க்குறேன். பார்க்கும்பொழுது அவர் பேசுகிறாரு, ஏன்னா இப்படிலாம் நடந்துட்டு நீங்கள் நினைக்காதீங்க, ஒரு நாளில் அந்த பொண்ணை புதைச்சிட்டாங்க, திரும்ப அவள் எழுந்து வருவா. விசுவாசம் எப்படி பாருங்க, அவள் எழுந்து வருவா. எதில் விசுவாசம் காமிக்கணும்னு இருக்குது, நான் அதுக்கு தான் சொல்ல வரேன். நம்முடைய விசுவாசம் வேதத்தின் படியான சரியான விசுவாசமா இருக்கும் என்றால் நிச்சயமாகவே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணவைகளை செய்வார். ஹல்லேலூயா. வேதத்தில் விசுவாசித்து கெட்டு போனவர்கள் யாரும் இல்லை. நேரடியாக நான் பார்த்து விசுவாசித்து கெட்டு போனவர்கள் யாரும் இல்லை. நாம் சரியான விசுவாசத்தில் இருப்போம் என்றால் தேவன் அதை செய்து முடிப்பார். நாம் விழுந்தால் படிட்டு நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.